ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ என்ன பண்ணணும்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த பக்கம் சுடு தண்ணி நல்லா காய்ச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து கொட்டிக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பக்கம் நல்லா கொதிக்குது சுடு தண்ணி. இந்த மாதிரி ஒரு அளவு எடுக்கிறதுக்கு ஒரு மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சோண்டு தான் கை செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஓகே, கொட்டிக்கலாம். நான் 2 இல்லை 3 எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு 3 கப் மாவு எடுத்துருக்கேன் காய்ஸ். ஓகேங்களா, நான் 3 கப்பு மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் எடுத்துக்கணும். மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சோண்டு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு சுடு தண்ணி நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு, எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க ரைஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி நல்லா அளவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொதிக்குது ரைஸ். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸிங் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணணும் ரைஸ். ஓகேங்களா, நல்லா இது மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் கட்டியாக வைக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டியாக தவிரமா கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். நல்லா 5 மினிட்ஸ் மூடி வச்சாச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையும் உருட்டி விட்டு வந்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ எல்லா மாவுமே வந்துட்டு உருண்டி ஆக்கியாச்சு. ஓகே, இந்த மாதிரி இட்லி கொண்டாட தண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா வந்துட்டு உருட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ வந்துட்டு இட்லி கொஞ்சம் சூடாகணும்னா இந்த உருண்டை எல்லாத்தையுமே போடணும். இந்த மாதிரி அழகாக ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா உருண்டையுமே எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி உருண்டை எல்லாமே வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணி. ஓகே கைஸ், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வேறு ரெடி ஆகிடுச்சு. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம வந்துட்டு பால் ஊற்றணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மாட்டுப்பால் ஏதோ ஒரு பால் யூஸ் பண்ணிக்கோங்க. மாட்டுப்பாலை யூஸ் பண்ணிக்கோங்க திக்கா. ஓகே கைஸ், இப்போ இதில் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சக்கரை போட்டோம்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏலக்காய் வந்துட்டு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலில் வந்துட்டு கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே போடலாம். நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. அவ்வளோதான் கைஸ், சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்மையாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.